தமிழர்களின் சுயமரியாதையையும் காத்து நிற்கும் தலைவர் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய திருப்பூர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் தினேஷ்குமார் அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, மண்டல பொறுப்பாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்களே, திரு பத்மநாபன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தோழர் சுப்பராயன் அவர்களே, மாநகரத்தினுடைய செயலாளர்கள் தங்கராஜ் அவர்களே, நாகராஜன் அவர்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, செயல் வீரர்களே, ஒருங்கிணைந்த திருப்பூர் மாவட்ட கழகங்களின் கழக முன்னோடிகளே, மாவட்ட கழக, மாநகர கழக, ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, கிளைக்கழக நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, அமைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, அருமை பெரியோர்களே, அன்பிற்கிணைய தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பல்வேறு அரசியல் திருப்பங்களுக்கு அடித்தளம் அமைச்ச திருப்பூருக்கு நேற்று இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தின மகிழ்ச்சியோடு இங்கே நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். சூப்பர் ஸ்டாரோட ஒரு பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வருது. என்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா. அந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி படட்டா. என்கிட்ட மோதாத இது பெரியாரின் தமிழ்நாடடா, வம்புக்கு இழுக்காத இது அண்ணாவின் கோட்டையடா, இனி தப்பாட்டம் என்னோட ஆடாத, அட அப்புறமா குட்டுப்பட்டு போடாத. இதைத்தான் இப்ப தமிழ்நாடே பாடுது.
நம்ம பறக்க விட்ட கருப்பு கொடி பாஜக பறக்க விட துடிச்ச காவி கொடியை வீழ்த்தி இருக்கு. போர்னா வெற்றி ஒண்ணுதான் குறி. நம்ம குறி தவறிச்சா இல்ல. இதுதான் திமுக, இதுதான் தமிழ்நாடு, இதுதான் திராவிட மாடல். டீலிமிட்டேஷன் எனும் பேராபத்தை 2023 உணர்ந்து நாட்டிலேயே முதலா எதிர்க்க தொடங்கினது நம்ம திமுக தான். இதனால பாதிக்கப்படக்கூடிய மாநில முதலமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள்னு அழைச்சு சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு அதில் சில தீர்மானங்களை நிறைவேற்றணும். ஒரு கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டுக்குழு அமைச்சோம், உருவாக்கணும். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி தீர்மானம் போட்டோம். ஏன் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் போட்டோம். அப்போ இரட்டை நாக்கு கொண்ட அதிமுக உள்ள ஒரு பேச்சு பேசினாங்க, சட்டமன்றத்தில் ஒரு பேச்சு பேசினாங்க. வெளியில போய் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக நாடகம் போடுதுன்னு நாக்கூசாம பேசினாங்க. இப்போ 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த மசோதா வந்த உடனே கருப்பு கொடி போராட்டம் நாம பண்ணோம். அந்த சட்ட மசோதாவின் நகலை எரிச்சோம். நாமக்கல்ல பத்த வச்ச தீ நாடு முழுக்க பரவுச்சு. அதோட வெப்பம் நேற்று பார்லிமெண்ட்ல அந்த சதி திட்டத்தை எரிச்சு சாம்பலாக்குச்சு. தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனையில அதிமுக அடிமைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக செய்யும், அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. இப்படி சொந்த மாநிலத்துக்கும் மக்களுக்கு எதிராக நடந்துக்கிற பழனிசாமியுடைய அதிமுக அந்த கட்சியை போன்ற ஒரு நாணயமற்ற கட்சியை உலக வரலாற்றிலே யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம், இதுதான் பழனிசாமியுடைய அதிமுக. அடிமைகள்கிட்ட மறுபடியும் தமிழ்நாடு சிக்கலாமா? அடிமைகள்கிட்ட தமிழ்நாடு மீண்டும் சிக்கலாமா? சிக்கினா தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அதை தடுக்கணும். தமிழ்நாட்டை அடிமை அதிமுக இருந்தும் மதவாத பாஜக இருந்தும் நாம பாதுகாக்கணும். அதுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு நான் வந்திருக்கிறேன். முதல்ல இப்போ வேட்பாளர்களை அறிமுகம் செய்யலாமா? உங்க அனுமதியோட அறிமுகம் செய்யலாமா? நன்றி. முதல்ல காங்கேயம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மூப்பே சாமிநாதன் அவர்கள், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர். அமைச்சராக கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய தலைவர்களுக்கும் தமிழறிஞர்களுக்கும் நினைவு சின்னங்கள் எழுப்பின சாதனைக்கு சொந்தக்காரர். இளைஞரணியை நான் தலைமையேற்று நடத்தின காலம் முதல் தொடர்ந்து என்னோடு பயணிக்கிறவர். அவருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அடுத்து பல்லடம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் செல்வராஜ் அவர்கள், மாவட்ட கழக செயலாளர், திருப்பூரோட நகரமன்றத்தினுடைய தலைவராக
திருப்பூர் மாநகராட்சியுடைய முதல் மேயர், சட்டமன்ற உறுப்பினர் என தன்னுடைய பொறுப்புகள் மூலம் திருப்பூருடைய உள்கட்டமைப்பை வளர்த்த சிறப்புக்கு சொந்தக்காரர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து திருப்பூர் தொகுதி, திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் தினேஷ்குமார் அவர்கள். கழகத்தின் மாவட்ட செயலாளர், திருப்பூர் 49வது வார்டு உறுப்பினர், மாமன்ற உறுப்பினராக இருந்து திருப்பூர் மாநகராட்சி மேயராக உயர்ந்திருக்கிறார். திருப்பூருடைய ஒவ்வொரு பகுதியும் கவனித்து பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சாதனையாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்கினை வழங்கணும். அடுத்து திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் தோழமை இயக்கமாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த எம் ரவி என்ற எம் சுப்பிரமணியன் அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட திருப்பூர் வட்டார செயலாளராக, திருப்பூர் மாவட்ட செயலாளர் என்று செயல்பட்ட இவர் இப்பொழுது மாநில துணை செயலாளராக இருக்கிறார். திருப்பூர் நகராட்சி உறுப்பினராக 15 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றினவர். அவருக்கு கதிரறிவால் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து அவிநாசி சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் கோகிலாமணி அவர்கள். களத்தில் நிற்கிற இளம் வேட்பாளர், அவிநாசி ஒன்றிய கழக மருத்துவ அணியினுடைய துணை அமைப்பாளர், நம்பியாம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவராக இருந்து இவர் அதிலிருந்து விலகிட்டு தேர்தலில் போட்டியிடுகிறார். கொள்கை தெளிவோட இவர் கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து தாராபுரம் சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் இந்திராணி அவர்கள். மருத்துவர் இந்திராணி மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார். திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக மருத்துவர் அணியின் அமைப்பாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் மு ஜெயக்குமார் அவர்கள். மாணவராக இருந்த காலம் முதல் நம்ம கழகத்துக்காக உழைச்சி வரக்கூடியவர். 15 ஆண்டுகளுக்கு முன்பே கல்லூரி ஆசிரியர் பணியை ராஜினாமா செஞ்சுட்டு முழு நேர கழக தொண்டராக செயல்பட தொடங்கினவர். திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், உடுமலை நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள். 2016 தேர்தலில் மடத்துக்குளம் தொகுதியிலே வென்றவர். 30 ஆண்டுகளாக கழகத்தோட சார்பில் மக்கள் தொண்டு ஆற்றி வரக்கூடியவர். திருப்பூர் தெற்கு மாவட்ட அவைத்தலைவராக இருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். இங்கே நிற்கிற வேட்பாளர்கள் வெற்றி உறுதி தானே? சத்தமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா? நன்றி. வேட்பாளர் அமரலாம். உங்கள் வெற்றி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உட்காருங்க. திராவிட மாடலால் இந்த திருப்பூர் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நீங்க எல்லாம் கண்கூடாக பார்க்குறீங்க. அதில் சிலவற்றை மட்டும் ஹைலைட்ஸாக சொல்லணும்னா, நொய்யலாறு மேம்பாட்டுக்கான பணி, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாய் தூர்வார 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு,
தாராபுரம் தொகுதிக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சொர்ணபுரி லேஅவுட் பகுதியில் சங்கிலிப்பள்ளம் ஓடையின் குறுக்கே உயர்மட்ட பாலம். தந்தை பெரியார் நகர் பக்கத்தில் ஜம்மனை ஓடையின் குறுக்கே உயர்மட்ட பாலம். கீழக்கோவில் வழி பகுதியில் பேருந்து நிலையம். பில்லூர் நீர்த்தேக்கத்தை ஆதாரமாக கொண்ட குடிநீர் மேம்பாட்டு திட்டம். காங்கேயம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம். தாராபுரம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டடம். வேளம்பாளையத்தில் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம். உடுமலைப்பேட்டையில் விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையக்காரர் மலையாண்டி வேங்கடபதி எத்தலப்ப நாயக்கர் அவர்களுக்கு திருவுருவச் சிலை மற்றும் அரங்கம். சிவன்மலை மற்றும் நஞ்சிமால் பாளையத்தில் சிறு விளையாட்டு அரங்கம். 5 சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள். திருமுருகன் பூண்டி நகராட்சி பகுதியில் மினி டைடல் பார்க். 328 திருக்கோயில்களில் திருப்பணிகள். கொங்கல் நகர் கிராமத்தில் முதற்கட்ட அகழ்வாய்வு நிறைவு. புஞ்சை ஊத்துக்குழி கிராமத்தில் இருக்கிற நந்தவன கிணறு பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தாராபுரம் தெற்கு கிராமத்தில் கல்லிசை மண்டபம் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சாதனை சரித்திரம் தொடர திராவிட மாடல் ஆட்சி தொடரணும். நான் கேட்பதெல்லாம், இந்த மாதிரி எதையாவது கடந்த கால அதிமுக ஆட்சிகள் செஞ்சிருக்காங்களா? இல்லை, இல்லவே இல்லை. அவங்க ஓனராக இருக்கிற பாஜகவது செஞ்சிருக்காங்களா? அதுவும் கிடையாது. அவங்களால நீங்க பட்ட வேதனை 1 2 சிலதை மட்டும் நான் சொல்றேன், கவனிங்க. முதல்ல பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை எடுத்தாங்க. இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகளும் தொழிலாளர்களும் அந்த கருப்பு நாளை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டீங்க. எல்லாரையும் நடுத்தருவில் நிறுத்தி தொழில்களை நடிவலை செஞ்சு திருப்பூருடைய வளர்ச்சிக்கு முதல் முட்டுக்கட்டையை போட்டாங்க. அடுத்து நடுராத்திரியில் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து தொழில்கள் சிறந்து விளங்குகிற மொத்த மேற்கு மண்டலத்தையும் சூறையாடுறாங்க. அடுத்து கொரோனா காலத்தில் மணி அடிக்க சொல்லிட்டு, நம்ம எல்லாம் மணி அடிக்க சொல்லிட்டு தொழிலாளர்களை நடுத்தருவில் தவிக்க விட்டாங்க. ஒன்றே பாஜக அரசோட தவறான கொள்கைகளால் இந்த திருப்பூர் தன்னோட அடையாளத்தை எப்படியெல்லாம் இழந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு துளி அளவு கூட கவலை இருக்கா? கிடையாது. தொழில் முனைவர்களையும் தொழிலாளர்களையும் மீளா துயரத்தில் ஆழ்த்தி இந்த மண்டலத்தோட தொழில் வளர்ச்சிக்கு கேடு விளைவிச்சுட்டு எந்த முகத்தோட இன்னைக்கு வாக்கு கேட்டு வராங்க? ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, தொழில் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய மிரட்டி ஒடுக்குறாங்களா இல்லையா? எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இதே மேற்கு மண்டலத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு நிறுவன அதிபர் நிதியமைச்சர்கிட்ட ஜிஎஸ்டியில் இருக்க பிரச்சனையை சுட்டி காட்டினதுக்காக என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்க, மன்னிப்பு கேட்க வச்சாங்க. இப்படியெல்லாம் செஞ்சவங்க தான் இன்னைக்கு டிசைனா போய் சொல்லிக்கிட்டு வாக்கு கேட்க வராங்க. ஆனால் நாங்கள் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளையும் செய்ய போற திட்டங்களை சொல்லி உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறோம். நம்ம அரசோட சாதனைகளை சொல்றதுக்கு முன்னாடி வாக்கு கேட்டு போற இடங்கள்லாம் மக்கள் பட்டியலிட்டு அவங்களே சொல்றாங்க. நேற்று கூட கன்னியாகுமரியில் ஒரு முதியவர் நம்முடைய சாதனைகளை எல்லாம் ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் பேசி இது வைரல் ஆச்சு. நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி நிறைய செய்திகளையும் பார்த்துருப்பீங்க. திமுக ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா அது சாதனை திட்டமாக தான் இருக்கும். அதனால தான் மக்களை பெருமையோடு சொல்றாங்க. நல்ல திட்டங்களை பார்த்து தான் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில்
நம்முடைய திட்டங்களை பார்த்து தான் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒன்றிய அரசை இன்னைக்கு காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துறதுல திமுக தான் ஓஜி ஒரிஜினல். இந்த ஸ்டாலினுடைய அப்படிப்பட்ட திட்டங்களை சொல்லட்டா, இங்க மகளிர்லாம் நிரம்ப வந்திருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளை நான் பணிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். மாதந்தோறும் 15ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த அண்ணன் கொடுக்கிற 1000 ரூபாய் உரிமை தொகை வருதா? வருதா? அந்த 1000 ரூபாய் என்பது வரக்கூடிய திராவிட மாடல் 2.0 அந்த உரிமை தொகையை எவ்வளவு உயர்த்த போறோம்? சத்தமா சொல்லுங்க. டபுள் ஆக்க போறோம். 2000 ரூபாயாக உயர்த்த போறோம். இல்லத்தரசிகளாக இருக்கிற பெண்கள் தங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு கூட மற்றவங்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. அந்த உரிமை தொகையால அந்த கஷ்டத்தை உடைச்சிருக்கிறோம். எங்க அண்ணன் ஸ்டாலின் தர சீர்னு மகளிர் எல்லாரும் உரிமையோடு பேசுறாங்க. அடுத்து விடியல் பயணம். பெண்களுடைய பொருளாதார சுதந்திரத்திற்கு அடிப்படையா அமைஞ்சிருக்கக்கூடிய புரட்சிகரமான திட்டம். சம்பாதிக்கிற பணத்துல குறிப்பிட்ட அமௌண்ட் போக்குவரத்துக்கே செலவாகிடும்னு வீட்டுக்குள்ளேயே பலர் முடங்கி இருந்த நிலையை உடைச்சிருக்கோம். இப்படி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தோழி விடுதிகள், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, பெண் குழந்தைகளுக்கு HPV தடுப்பூசி, கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படி திட்டம், பெண்கள் புத்தொழில் தொடங்கிட மானியம், அன்பு சோலை, அன்பு கரங்கள், தாய் மாணவ திட்டம், கலைஞரின் கனவு இல்லம், இல்லந்தேடி கல்லூரி, மாணவர்களுக்கு மடிடி கணினி, மாபெரும் நூலகங்கள், சிப்கா தொழிற்பூங்காக்கள், நியோ டைடல் பார்க்குகள், ஊட்டச்சத்தை உறுதி செய், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கைவினை திட்டம், தொல்குடி திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் சாதனைகளை எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. போய் தண்ணி குடிச்சுக்கிறேன். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்படி சாதனைகளை விலக்கி சொல்லணும்னா அதுக்கே நாங்கள் ஒரு தனியாக மாநாடு போடணும். அந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இதையெல்லாம் பழனிசாமியால பொறுத்துக்க முடியல. சொல்றதுக்கு சாதனைகளும் செயல்படுறதுக்கும் கொள்கைகளும் இல்லாத பழனிசாமி அவதூறு பரப்புறாரு. அதை எப்படி அசிங்கமா பேசுறது, சாபம் விடுறது தன்னுடைய பிரச்சாரமா இப்ப வச்சிருக்கிறாரு. சுயநலத்துக்காக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காவு கொடுக்க துணிஞ்சிட்ட பழனிசாமிக்கு தமிழ்நாடு 11வது தோல்வியை கொடுக்கணும். வெகுமானத்துக்காக தன்மானத்தை இழந்து இனமானத்திற்கு துரோகம் செய்கிற அடிமை கூட்டத்துக்கு தமிழ்நாடு சரியான பாடம் புகட்டணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவுக்கும் அடிமை அதிமுகவையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்றதெல்லாம் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வர்றது எதுக்காக? உரிமை தொகையை நிறுத்துறதுக்காக, விடியல் பயணத்தை முடக்கிறதுக்காக, புதுமை பெண் தமிழ் பெண் போன்ற திட்டங்களை தடுக்கிறதுக்காக, இடஒதுக்கீட்டு உரிமையை பறிச்சு சமூக நீதியை படுகொழியில் தள்ளுவதற்காக. இதைத்தான் என்டிஏ கூட்டணி மற்ற மாநிலங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிமுக பாஜகவும் அளிக்கக்கூடிய வாக்கு, அதற்கு அந்த இயக்கத்திற்கு அந்த கட்சிக்கு அளிக்கக்கூடிய வாக்கு என்பது தமிழ்நாட்டோட முன்னேற்றத்திற்கு போடப்படக்கூடிய தடை கற்கள். இதை மக்கள் உணரணும். இந்த திருப்பூர்ல
தொழில் முனைவர்கள் இருக்கீங்க, நிறைய தொழில் முனைவர்கள் இருக்கீங்க. மாநிலத்தோட தொழில் வரிசை எவ்வளவு முக்கியமானது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட மாநில வளர்ச்சியை 0.07 வெறும் 0.7 விழுக்காடு என்ற அவல நிலைக்கு தள்ளுன ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. ஆனா உங்க ஆதரவோடு தமிழ்நாட்டை மீட்டு 11.19 வளர்ச்சியை இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் வளர்ச்சி சூப்பர் ஸ்டார் என்ற நிலைக்கு நாம உயர்த்தி இருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதனால மீண்டும் மீண்டும் ஏராளமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சியை தொடரத்தான் சூப்பர் ஸ்டாரை களத்தில் இறக்கி இருக்கிறோம். சூப்பர் ஸ்டார் யாரு? தேர்தல் அறிக்கை. நம்ம தேர்தல் அறிக்கை சின்ன குழந்தைங்க கூட சொல்றாங்க. இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஹிட் அறிவிப்புகளை சொல்லவா? முதல்ல இல்லத்தரசி திட்டம் எவ்வளவு கூப்பினது? நீங்க சொல்றீங்க, தாய்மார் சொல்லட்டும். நல்ல வேகமா 8,000 ரூபாய். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருளை புதுசா வாங்கிக்கலாம். இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வாங்கிக்கலாம். என்னென்ன? வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டரு, மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ், இதையெல்லாம் வாங்கணும்னு இப்போ நம்ம தாய்மார்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. தெரியும், அதுவும் எங்கே பார்த்தாலும் தான் இப்போ பேச்சு. ஆனால் ஒன்று உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், உங்கள் வீட்டுக்காரர் போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. என்ன வாங்கலாம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க, உங்களை குழப்பம் வந்துடும். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அண்ணன் இருக்கேன், ஸ்டாலின் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்ப மாதம் 1000 ரூபாய் என்று 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வராங்க. அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் இனி மாசம் 2000. இப்பவே நீங்கெல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? என்ன கணக்கு அது? பொங்கலுக்கு முன்னாடி, நல்லா கவனிங்க, பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்து இப்போ இல்லத்தரசி கூப்பன்ல 8000. 8+8 உதயசூரியனுக்கு தான் இங்க ஓட்டு என பெண்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வெற்றி இந்த முறை யார் எட்டாத உயரத்துக்கு போக போகுது. இது மட்டும் இல்ல, கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் தமிழ் புதல்வன், அந்த உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். காலை உணவு திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வரை, அது 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கப்படும். அடுத்து 5 ஆண்டுகளில் 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் முழுமையாக வழங்கப்படும். முழுமையாக. கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா 10 லட்சம் ஏழைகளுக்கு வீடுகளை கட்டித்தர போறோம். மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய வங்கி கடன் வழங்கப்படும். திருப்பூர் உள்ளிட்ட தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களில் பெண்கள் வேலைக்கு போறத எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்கள் தமிழ்நாடு முழுக்க உருவாக்கப்படும். திருப்பூர்ல தேசிய வடிவமைப்பு நிறுவனம்
மற்றும் தேசிய ஆடை தொழில்நுட்ப நிறுவனம் அமைக்க நடவடிக்கை. ஜவுளி தொழில் நவீனமயமாக்கப்பட்டு கோவை, திருப்பூர், கரூரில் 25,000 தொழிலாளர்களுக்கு தங்கும் விடுதிகள். உலகளாவிய உயர் மதிப்பு கொண்ட தென்னை நார் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி மையமாக தமிழ்நாட்டை உருவாக்க நடவடிக்கைன்னு ஏராளமான வாக்குறுதிகளை நம்ம தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இப்போ ஏராளமான சாதனைகளை சொல்லி நான் வாக்கு கேட்டேன். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களும் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். நாம் பல முறை கேட்டோம், தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள் என்ன? இதுவரைக்கும் எதையும் அவர் சொல்லலை, எப்பவும் சொல்ல மாட்டார். ஆனால் மகளிர் இடஒதுக்கீட்ட எதிர்த்தாங்கன்னு உண்மைக்கு புறம்பா பிரச்சாரம் பண்ணுவார். பிரதமருக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் பணிவோடு ஞாபகப்படுத்துகிறேன். மகளிர் இடஒதுக்கீட்ட அந்த மசோதாவை 2023 கொண்டு வந்தப்போ திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எல்லாரும் ஆதரிச்சிருக்கிறோம், முழுமையாக ஆதரிச்சிருக்கிறோம். அதனால தான் அதை உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சது. அந்த சட்டம் நிறைவேற்றினது செப்டம்பர் 2023. 31 மாசமா என்ன செஞ்சீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கணும்னு கருப்பு சட்டமான தொகுதி மறு சீரமைப்பு கொண்டு வந்துதான் 31 மாசமா மூளையில் போட்ட சட்டத்தை உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்த பார்த்தீங்க. உங்களுக்கு மகளிர் முன்னேறது எல்லாம் அக்கறை கிடையாது. RSS சங் பரிவார் கும்பலோட பிற்போக்குவாதங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்க பொய்கள் எல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவர் கலைஞருடைய மகன் தான். அதனால வேற எதையாவது புதுசா ட்ரை பண்ண பாருங்க. எதை பற்றியும் புரிதல் இல்லாம, அடிப்படை புரிதல் இல்லாம தயவு செஞ்சு பேசாதீங்க. பழனிசாமி பாஜக கொடுத்த டோல்கேட் எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டோட வெற்றியை திசை திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரு. தலை குனிஞ்சு, முதுகு வளைஞ்சு, தரையிலே ஊர்ந்து, கால்களை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட அடிமை சாமிக்கு தமிழ்நாடு தலைநிமிர்ந்து போராடி வெற்றி பெறதை பொறுத்துக்க முடியல. ஸ்டாலின் எதுக்காக இதை கொண்டு வரணும்னு கேட்கிறாரு? பழனிசாமி அவர்கள தமிழ்நாட்டோட எழுச்சியை நான் கொண்டாடுகிறேன், தமிழ்நாட்டோட ஒற்றுமையை நான் கொண்டாடுகிறேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் வகுத்து தந்த பாதையில் நீதிக்காகவும் கண்ணியத்துக்காகவும் கூட்டாட்சிக்காகவும் நெஞ்சுரத்தோடு நின்று தமிழ்நாட்டை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் பழனிசாமி அவர்களே, நீங்கள் பதவி வெறிக்காக பாஜகவோட பாதம் தாங்கிய மாறி பிறந்த தமிழ் மண்ணுக்கு துரோகம் செய்ய துணிஞ்சிங்க. பதவிக்காக உங்களுடைய தன்மானத்தை அடகு வச்சிங்க. அது பற்றி தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கவலைப்பட கிடையாது. ஆனால் இனமானத்தை அடகு வச்சு பிழைக்கணும்னு நினைச்சிங்கன்னா நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம். பழனிசாமி அவர்களே, உங்களுடைய பச்சோந்தி இனத்தை பார்த்து தமிழ்நாடே இன்றைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியுமா ஒரு மனிதர் இருப்பார்னு உங்களை அரசியல் அவமானமாக நினைக்குது. உங்க ஓனர் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு துணிவு இருந்தா மகளிர் இடஒதுக்கீட்ட எந்தவித கண்டிஷனும் போடாம இன்னைக்கே நிறைவேற்ற சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு கூட திமுக சார்பில் மகளிர் இடஒதுக்கீட்டுக்காக தனிநபர் மசோதா கொண்டு வந்தாங்களே, அதை ஏன் நிறைவேற்றலன்னு உங்க ஓனர்களை பார்த்து கேளுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் முதுக நிமிர்த்தி கேள்வி கேளுங்க பழனிசாமி அவர்களை. தயாரானீங்க? தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்கிறத நாங்க கொண்டாடுவோம். தமிழ்நாட்டு முதலமைச்சரா நான் கொண்டாடுவேன். உங்களுக்கு இதுல எங்க எரியுது? இதெல்லாம் எரியுதுன்னா
நாங்க திரும்ப திரும்ப கொண்டாடுவோம். எங்க தமிழ்நாட்டை நாங்க கொண்டாடிட்டே இருப்போம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்க முயற்சி பண்ணி தோற்றுவிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட ஒன்று சேர்ந்துள்ள என்டிஏ கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கணும், பாடம் கொட்டணும். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்ற தேர்தலில் டெல்லியின் ஆணவத்துக்கு நாம பாடம் கொட்டணும். அதுக்கு ஏப்ரல் 21ஆம் நாள் தமிழ்நாட்டு மக்கள் உதயசூரியனுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னங்களுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் உரிமையோடும் நான் கேட்க விரும்புகிறேன். தலைநிமிர்ந்த தமிழ்நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட, வெல்வோம் ஒன்றாக, மீண்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம். பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரவுத்துறந்தா சொசைடு இந்தியப்பா, ஜாக்கிரத தப்பாக்க தொட்டாக்கவா. எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சா, எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரிய.